என்ன கோபாலு எங்க போயிட்டு வர வெக்கு வெக்குன்னு வேகமா நடக்கிய பைய வேற கணக்கா இருக்கும் போல இல்ல என்ன இருக்கு சந்தைக்கு போயிட்டு வரையா ஒரு நாள் இந்த நேரத்துக்கு வர முடியாது நீங்க அலட்சியம் அந்த நேரத்துக்கு போறியே இந்த முருகனை என் கூட சந்தைக்கு வர சொன்னாரு கடைசியில அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு வீட்டுல இருந்து கிளம்பும் போது நேரம் ஆயிதான் கிளம்புன அதை இப்ப ரொம்ப நேரம் ஆயிட்டு எங்க ஆத்த வர உறங்கிட கூடாது உறங்க வீட்டுக்கு பண்ணு பங்கு பங்கு போறேன் வேகமா அவன் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துதுன்னா பிள்ளை குட்டின்னு ஆயாச்சு ஒரு காலம் அவன் சந்தையில போய் காய் வாங்கி நான் பார்த்தேன் கிடையாது அவன் போனது கிடையாது பொண்டாடிதான் சந்தையில போய் காய்கறி அழுகிட்டு அழுதுகிட்டு உழுதுகிட்டு வருவான் அவன் சண்டை தான் போடுவாது உடனே மாதிரி ஆம்பளை சந்தையில போய் காய்கறி போய் வாங்கிட்டான் அவன் போவே மாட்டான் அவன் வரான் நீ நம்பி இருந்திருக்கிய ஊராளுக்கு பூரா சந்தைக்கு போனா சௌரியம் அழுட்டு வரலாம் சந்தையில ரொம்ப விலை குறைய ஒரு பை 2 பையன் அழுட்டு வரலாங்களா அங்க சந்தையில போய் விலையை காட்ட அநியாய விளைச்சது தங்க விளைச்சது கடையில இருக்கிற காய்கறி வாங்கி குழம்பு வச்சுப்பான் இவ்வளவு தூரம் சந்தைக்கு நடந்து அலைஞ்சு தெரிஞ்சு வியாபாரம்னு போதும் போதுன்னு ஆகி போகுது விலைவாசி அப்படியே ஒரு விலைவாசி விட்டு கொடுக்கவே மாட்டான் அவனை சொந்த விலைக்கு தான் வாங்கணும்னு நிக்கணும் மழை தண்ணி இல்ல அப்ப வேற காய்கறி விளைச்சல அப்படி குறையதான் இருக்கும் அதான் இருக்க காய்கறி வச்சு விலைவாசி கூட்டி வைக்கணும்னு வச்சு விற்கணும் அவனால என்ன செய்யணும் மழை தண்ணி இல்லைன்னா அவன குழப்பம் அப்படிதான் இருக்கு வேற நம்ம சொல்லி என்ன ஆகுது மீனுக்குன்னு எது வாங்கிட்டு வரலையா நானே ரொம்ப நேரம் கழிச்சு போனேன் நேரம் கழிச்சு வேற இப்ப மீனை கொண்டு வாங்கிட்டு கொடுத்து எங்க ஆத்தனை விளக்கமாத்த கொண்டு அடியே நடிச்சு விடுவா சாமத்துல மீன் வாங்கிட்டு வைக்கலாம் பண்டட்டியால இருக்க குழம்புக்கு அப்படின்னு சந்தைக்கு வருவா அது எதுக்கு வம்புனா மீன் வாங்கிட்டாலும் ஒன்னு காய்கறி மட்டும் வேண்டியிருக்கேன் கோபாலு பொண்டாட்டி தான் விட்டுறதுல மாதிரி பை கணக்கு வாங்கிட்டு போய் உங்க ஆத்தாளுக்கு ஐயா ஆத்தா பரவாயில்ல ஆத்தா மாதிரி பாசம் இருக்குதான் செய்யுதுன்னா பொண்டாட்டி இருக்கான்னு ஆத்தா பக்கம் வராம தான் இப்ப பொண்டாட்டி போனதான் ஆத்தாளமான பை பையா வாங்கி திங்காவலப்பா என்னக்கா செய்ய நமக்கு ஒரு வெந்தி கூட போடுறது இல்ல நமக்கு ஏதாவது சோறு குழம்பு உண்டு பண்ண தெரிஞ்சு நம்ம சந்தையில வாங்கிட்டு போட்டு நம்ம இஷ்டத்துக்கு பொங்கி திங்கலாம் இது நம்ம ஆத்தா காய்கறி வாங்கிட்டு போட்டாலும் ஆத்தா கஞ்சிகறி வைக்கலாம் வைக்க மாட்டேக்கா உனக்கு நாம வச்சு போடணும் பொண்டாட்டி வச்சு போடுவாளா அப்படின்னு கேட்க மாதிரி என்னச்சு வேற போக்கல நமக்கு ஆனா காய்கறி வாங்கி போட வேண்டியதா இருக்கு ஏல கோபாலு இங்க சந்தைக்கும் கிணத்துக்கும் வீட்டுக்கும் அலைவியால சின்னதா ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்தியா பேர்காலம் எப்போ என்ன ஏது சும்மா இங்கனே சுத்திட்டு அலையாத நேரம் கிடைக்க போனா பொண்டாட்டி ஒரு எட்டு போய் பாத்துட்டு அப்புறம் அவனை பார்க்காம மூஞ்சி வாடி இருப்பா இங்க 1008 சுவாலி இருக்கு அந்த சுவாலியில போட்டு எப்படி போவா எங்க போனாலும் அந்தியால வீட்டுக்கு வேண்டியதா இருக்கு பால் கறக்கிறதுக்கு ஏன் ஆத்தல கறக்குச்சுன்னா ஆமா இவன் அவன் தேவைக்கு மாடு வாங்கி விட்டுருக்கான் நான் பால் கறக்கணும் பால் அப்படின்னு மூஞ்சி நீட்டுதான் என்னச்சு எங்க போனா பால் கறக்க ஊர் வந்து சேர வேண்டியதா இருக்கு நானும் ஒரு நாளாவது பார்க்க போன்னு நினைக்க நேரமே கிடைக்க மாட்டேங்குது நாளைக்காவது போன எப்படியாவது ஒரு எட்டு போய் பாத்துட்டு வரணும் நாளை என் பொண்டாட்டியை விலகா பண்ணி கூட்டு போன அன்னைக்கு என்ன அலுவலக என் பொண்டாட்டியை கூட்டு போறீங்க என் பொண்டாட்டி பெஞ்சு என்னால இருக்க முடியாது இவன் அவன் பாட்டு பல்ல வச்சு நல்லா ஜாலியா ஊர்த்துட்டு தானே நாளை என் பொண்டாட்டி பெஞ்சு 4 நிமிஷம் இருக்க முடியாது மறுநாள் என் பொண்டாட்டி போய் தங்கிட்டேன் இவன் இருந்தாலும் இவனே சுத்திட்டு அலைதான் இவன் என்ன ஆம்பல ஆமா மறுநாளே பொண்டாட்டி இருக்க ரொம்ப பெருமையா சொல்லுவே மாசாவே நீ என்ன மணிய பொண்டாட்டி பெஞ்சு உனக்கு 4 நிமிஷம் கூட இருக்க முடியாதாங்க பொண்டாட்டி போய் தங்கினாங்க உனக்கு வெக்கமா இல்ல வெக்கம் இங்க நின்று பேசிட்டு யாரும் இல்ல வயிறு வேற பசிக்கு இந்த சந்தையில அங்க இங்க அலைஞ்சு ஆலையில் கூட அலைஞ்சு திரிஞ்சு வந்ததுல பொசலாத்தி வந்து போய் ஒரு கஞ்சி குடிச்சிட்டு படுத்தாதான் நிம்மதியா இருக்கும் படுத்த மாதிரி இருக்கும் சரி நேரம் கழிச்சு போனா எங்க ஆத்த சோத்து தண்ணி தர மாதிரி எழுப்புனா சோறு போட்டு தம்பா அவனை நீ போட்டு தின்னும்பா சரி நான் வீட்டுக்கு போறேன் 5 கஞ்சி குடிச்சு எனக்கு கொஞ்சம் செவியெல்லாம் பரவாயில்ல அடக்கி வீட்டுக்கு போறேன் ஏல எங்களை இப்படி அலையுத கேட்க ஆள் இல்ல பொண்டாட்டில நம்மள யாருக்கு அப்ப இப்படி அலையுது இல்ல தலையில எண்ணெய் தேக்கல சட்டை வேற அழுக்கு சட்டையோட அலையுத எண்ணெய் குளிச்சதே தெரியல குளிக்கையில கொண்டாடில பாட்டு அலையுத கையில ஒரு பைய ஒண்ணு வச்சிருக்காங்க பையில என்னத்தை தான் பட்டு வச்சிருக்கானே தெரியல பொண்டாட்டியில பாக்க போனேன் இப்ப எங்க போயிட்டாரு அடுத்தால மாதிரி குடிச்சிட்டேன்னா ஊரே சுத்துதான் இல்ல நான் குடியாரனா இல்ல எங்கேயும் பாதையில படுத்து கிடக்கனா சும்மா நான் உண்டு வேலை உண்டு காலையில எழுந்து கிணத்துக்கு போனா சரி காய்கறி ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு இருந்தியா குழம்பைக்கு ஒண்ணு இல்ல கோவாலு சந்தைக்கு போன என்ன மாதிரி வாங்கிட்டு வரல அப்படின்னா சரி அந்த அளவுக்கு போற பக்கம் சந்தைக்கு போயிட்டு வந்து மாதிரி வீட்டுக்கு கிணத்துக்கு ஏன் அலைவானு சொல்லிட்டு அப்படியே சந்தைக்கு போயிட்டு வர நேரம் ஆயிட்டு நானும் வேக வேகமா வரதான் செய்யணும் அதுக்கு வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்கேன் ஏல காய்கறி இல்லன்னு சொன்ன வாஸ்தவம் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன மேல சும்மா ஒம்மாட்டு அங்க எங்க திறந்த மணிக்கு அலையுத உன நம்பி பிள்ளை வச்சு பொம்பளை இருக்கலாம் வந்து என்ன கேள்வி கேட்டா என்ன சொல்லிட்டு உங்களை நம்பி என் புருஷனை விட்டு பண்ண ஏன்டா கேள்வி என்ன செய்யட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன உனக்கு என்ன தேஞ்சாவ அப்புறம் தேஞ்சி நானே என் பிள்ளைய காணும் கஞ்சி தண்ணி குடியாம இருக்கான் வந்த வேலை சாப்பிட்டு இருக்கேன் அவனும் பாரு கஞ்சி குடியாம முகமாடி வாடுனாலும் வந்திருக்கான் அவனை பத்தி இவன் படாத பாடு பத்துதான் எல்லாம் போல நீ குளிச்சுட்டு வர நம்ம கஞ்சி குடிப்போம் ஏல சந்தைக்கு போனது சொல்லிட்டு வந்து நிக்கிய சரி சந்தைக்கு போனதான் சரிதான் சௌரியமா மீன் கிடைக்கீங்க அவளை சந்தையில நீ மீன் என்ன வாங்கிட்டு வந்திருக்கியா எல்லாம் அலிபுரம் 4 காய்கறி கறி போட்டு வந்திருக்கியா சந்தைக்கு போனா ஏன் நேராச்சு இப்ப எல்லாரும் கத்துனி இப்ப நைசா கேட்க மீன் வாங்கிட்டு மீன் உனக்கு அப்படி மீன் தங்கணும்னு ஆசையா இருக்கும் என்ன ரூபா தந்திருக்கோம் மீன் எடுத்துப்போம்ல அங்க சந்தையில கொல்லப்பட்ட விலை சொல்லலாம் ஒரு காய்கறி ஒண்ணு வாங்க முடியாது ஏன் அப்ப அநியாய விலை மீன் வாங்கலாம் ஒண்ணு வாங்கல சும்மா கடை ஏல இந்த சின்னதாய வளகா பண்ணி கூட்டு வந்தாலும் தெரியல மாதிரி ஒரு 8 பாத்துட்டு வரல பழங்களை இன்னும் எழுந்திருக்கியா நாளைக்கு போய் மறுமலை பாத்துட்டு வரணும்னு போயிருக்கேன் பழம் எழுந்திருக்கியா பெத்த பிள்ளைங்க கஞ்சி குடியாம பொசலாத்து கிணத்துக்கு வீட்டுக்கும் சந்தைக்கும் அலைதான ஒரு வார்த்தை கேப்ப கஞ்சி குடிச்சு அதெல்லாம் அக்கறல மருமலா மேலதான் உயிர் ஊசலாட்டு கிடக்கு பால பழம் வேண்டிருக்கு நாளைக்கு போய் பாத்துருவான் மருமலை கல்யாணம் முடியாது ஆத்தா முந்தானே பிடிச்சு அலைஞ்சான் இப்ப கல்யாணம் பொண்டாட்டி முந்தானே பிடிச்சிட்டு அலையதான் நான் பெத்தவ மீன் வேண்டியது ஒரு வார்த்தை கேட்க மீனாங்களா வந்தாங்களா ரூபாய் தந்தன ஒரு கடி கடிக்க பொண்டாட்டி பழம் இருந்திருக்கான பழம் பொண்டாட்டி அப்படி முந்தான முடிஞ்சு வச்சிருக்கா பிரியன பழம் வேண்டியிருக்கான பழம் பொண்டாட்டி நானும் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல சந்தை விழுத எங்க ஆத்தாளுக்கு 1 கிலோ திராட்சை பழம் வேண்டேன் அது நீ குடுக்கட்டி அந்த திராட்சை பழத்தை வெடுக்கணும் பிடிக்கும் நீ தண்ணி பொண்டாட்டி குத்துக்கலா இருக்கும் ஆத்தால இருக்கும் ஆத்தாளுக்கு அப்படின்னு அதே மாதிரி அவனும் பொண்டாட்டி வேண்டியிருக்கான் ஆத்தாளுக்கு வாங்கிட்டு வரணும் சரியா தானே இருக்கலாம் உங்க ஆத்தா இருக்கல உங்க ஆத்தா என்ன பண்ணாத கொடுமை எல்லாம் பண்ண அப்படியே ஒரு கொடுமை பண்ணா வேற ஒரு மருமன் அப்பவே ஆத்தால சுடுகாட்டு கணிப்பிடுவா நாங்க போய் வச்சு பார்க்க அவங்க ஆத்தா நான் வரவிதான் ஆத்தா இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்பவே சுடுகாட்டு புதைச்சேடம் தெரியாம இருப்பாங்க ஆத்தா என் ஆத்தால பத்தி குறைச்சலாம் உனக்கு காலமே வேலை காலம் அவன் காலில் விழுந்தாலும் உனக்கு மன்னிப்பு கிடைக்காது என் ஆத்தா என்ன அப்படியே ஒரு வளர்ப்பு வளர்த்தா தெரியாம வாங்க இல்லன்னு புடிச்சு கொடுத்துட்டேன் நான் இப்ப சீர வந்து சின்ன விடமா ஆயிட்டான் எங்க ஆத்தா என்ன அப்படியே ஒரு வளர்ப்பு இந்த கொடுமகாரன் விட்டு போயிட்டு எங்க ஆத்தா கொடுமகாரி வெறும் கொடுமகாரி கொடுமகாரியா என்ன பாக்க என்ன கொடுமகாரி
2 பேரும் கல்யாணம் முடிச்சு இப்பதான் இளம திரும்புது புதும் தம்பதிக்கு இப்பதான் சண்டை படிச்சு வயிறு பசிக்கு வந்து கஞ்சி ஊத்த வழியே பாரு அதை காணும் முதல் திருஞ்சி வந்து காய் இருக்கானே அவனுக்கு ஒரு கஞ்சி கொடுப்பேன் அந்த எண்ணம் இல்ல இப்பதான் புதுசா கல்யாணம் முடிச்சு 2 பேரும் சண்டை படாம சண்டை ஏன்னா இட்லி திங்க இட்லி எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஒண்ணும் சொல்லாம பாட்டு திங்க வாய முடிட்டு அப்பறம் தானே ஒரு வார்த்தை சொல்லல இட்லி எப்படி இருக்குன்னு நீ ஒண்ணும் சொல்லாம தின்னுட்டு இருக்க பசி இங்க உயிரை புடுங்குது அவசரமா அள்ளி தின்னாதான் வயிறு பசி அடங்கும் அது ரசிச்சு ருசிச்சு திங்களா நேரம் இது இல்ல பசினா என்னத்தினாலும் வயிற்றுல அள்ளி போட்ட வேண்டியது தின்னு முடிச்சு சொல்லுதான் எப்படி இருக்குன்னு ஆமா இட்லியை வச்சு அந்த வகை வகையா சட்னி சாம்பார்னு வச்சுட்டா இவரை போச்சு இவளே மாதிரி பொம்பளை இந்த உலகத்திலே பார்க்கல ஒவ்வொருத்தையும் அப்படிதான் வகை வகையா மணக்க சமைக்க இவ சமைக்கிறது ஒண்ணு வெளியே வீட்டை விட்டு வெளியே கூட வாசனை வர மாட்டேங்குது சாம்பார் முந்தானத்து வச்சு சாம்பார் தண்ணியை கூட கொஞ்சம் கலக்கி சூடு பண்ணி வச்சுட்டா நேரத்தை அரைச்சு துவையில லேசா தண்ணியை கலக்கி அதை சட்னிங்க இவளும் பொம்பளைதான் ஒண்ணுக்கு ஆகாது சாம்பார் சட்னில குளத்து தண்ணி மாதிரி இருக்கு இதை வச்சுக்கிட்டு எப்படி இருக்குன்னு கேட்க இது வேணும் வாயிலிருந்து சொல்லணுமா சொல்ல முடியுமா வேற மறுநேரம் கஞ்சிலாம் போட்டுருவா மரும வேற இல்லைன்னு சோறு தரதுக்கு உங்க ஆத்தா உனக்கு வகை வகையா பொங்கி பார்த்தாலும் வகை வகையா இல்லைன்னா சாம்பார் குளத்தனி மாதிரி வைக்கலாம் குளத்தனி உங்க ஆத்தா இட்லி கூட ஒழுங்கா வைக்க 4 தினம் பிச்சு போட்டிருப்பா அதையும் வாய்களையே திங்கதான் செஞ்சான் இன்னைக்கு நான் இட்லி நல்லா முழுசா வச்சு கொடுத்துருக்கேன் என் இட்லியை பார்த்து குறைச்சது சாம்பாரை பார்த்து குறைச்சது அங்க குடிக்க கஞ்சி கழிலாம கிடந்தா கஞ்சி கழிலாம அதெல்லாம் கண்டு தெரியல ஒரு சுடுதண்ணி தெரியுமா சுடுதண்ணி ஒண்ணு தெரியாது வச்சு கொடுத்தா நல்லா குறைச்சல மட்டும் தெரியும் என்னதான் செய்யணும் அவங்க 2 பேருக்கு சுவாத்த போட்டு 2 சண்டை போட்டு இருக்கல சாப்பிடணுமா சாப்பிடாண்டாமா ஒரு வாய் கஞ்சி நிம்மதியா குடிக்க விடுதேல வீட்டுலதான் பொண்டாட்டியில சரி இங்க வந்து வாண்டது கஞ்சி குடிக்க மாத்தேன் இங்க நான் வந்த நேரத்துல இருந்தே சண்டை போடல இப்படி சண்டை போடுதான் நான் வந்து பக்கம் வர மாட்டேன் கஞ்சிக்கு கூட வர மாட்டேன் சரி தின்னு உனக்கு அப்படியே ஒரு வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்கு பொண்டாட்டி இல்லைன்னா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க உன் இஷ்டத்துக்கு பேச என்ன வேணாலும் பேசிக்கலாம் நான் அப்படி பேசணுமா என் பொண்டாட்டி கிட்டே தான் இருக்க அப்புறம் கிடைக்க சொல்ல கிடைக்காம போயிடும் நீ அப்படி பேசினா இப்படி பேச வேண்டியதா இருக்கு என்ன செய்ய ஏன்னா வச்சதை 2 இட்லி அது எவ்வளவு நேரம் பிசைஞ்சிட்டு இருக்க 4 துண்டுல அள்ளி பட்டு தூரம் எந்திக்காண்டாம அதை வச்சுக்கிட்டே பிசைஞ்சிட்டே இரு 2 இட்லி இருக்கா கிட்ட சாப்பிடுறியா எவ்வளவு நேரம் ஆகுது சாப்பிடுறதுக்கு நாளைக்கு மாமியா வீட்டுக்கார போன சீக்கிரம் சாப்பிட்டு ஏந்தி பாடுப்பாங்க காலேஜுக்கு எந்திக்க முடியும் காலமுறை இட்லி வச்சாலும் ஒரு இட்லி ஒழுங்கா அவைக்க தெரியாது வாயை சம்மந்தமும் கண்டாச்சு இன்னும் பேரம் பத்தியும் எடுக்க போறோம் ஒரு இட்லி வைக்க தெரியல இட்லி இவரெல்லாம் எங்க அப்பா எப்படிதான் காலம் கழிச்சானே தெரியல இட்லி ரொட்டி மாதிரி அவிச்சிருக்க பிக்கவும் இல்ல சவைக்கவும் இல்ல இட்லி ஒரு கேடு இருக்கு ஆமா இட்லி சூப்பரா இருக்குமா இட்லி நல்ல பூ மாதிரி வந்திருக்கு சாப்பிட வந்து நேரம் ஆகுது ருசிச்சு சாப்பிடணுமா சாப்பிட்டு வாங்கிட்டு இட்லிய ஏன் கோவாலு என் செல்ல மோகன் கோவாலு நீ எதுக்கு வச்சு பிடிக்கிட்டு இருக்க முடிச்சுக்கிட்டு இருக்க எனக்கு தெரியுது கோவாலு நானே 2 இட்லி சங்கர வடை சாப்பிட்டேன் என்னச்சே நான் பொண்டாட்டி வெளியே செல்ல முடியல நீ ஆத்தால வெளியே செல்ல முடியல மாட்டி வச்சு பிடிக்கிட்டு நவுட்டிக்கிட்டு இருக்க திங்க முன்னாடி மாட்டு கொண்டு பாடு அதுல எவ்வளவு நேரம் இருப்பவா வந்து பாடு பக்கத்து வீட்டுக்காரி இட்லி வச்சுதான் 2 இட்லி தனியா பிள்ளை கொடுக்க அப்படின்னு கேட்டா 2 இட்லி கொடுத்தேன் என் மாமி இட்லி நல்ல பூவா வந்திருக்க எப்படி எவ்வளவு அரிசி எவ்வளவு உளுந்து பட்டு எப்படி ஆட்டினு அப்படி அந்த கேட்டா இவனை 2 தாப்பனம் 2 தின்னுபிட்டு கொழுப்பு அருவி கிடக்கான இட்லி ரொட்டி மாதிரி இருக்கா ரொட்டி மாதிரி ஒரு நாள் எங்க ஆத்தா வீட்டு போனா கஞ்சி கடையில சிங்கி அடிப்பில் அப்பதான் யாருமே தெரியும் எனக்கு அதான் சந்தைக்கு போயிட்டு வரும்போது பக்கத்து வீட்டுக்காரி நாய்க்கு இட்லி விட நாய் கூட அந்த இட்லி திங்காம போச்சு இட்லி வச்சிருக்காங்க இட்லி கல்லு மாதிரி இருக்கு கல்ல வச்சாலும் இட்லியே வச்சாலும் தெரியல அப்படின்னா ஒன்னதான் சண்டை போட்டு அறுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி நான் என்னடா நாய் கூட இட்லி இருக்க முடியுது எவன் இப்படி இட்லியை வச்சானு நினைச்சா பார்த்தா நம்ம ஆத்தாதான் இட்லி வச்சிருக்கோம் ஆமா இட்லி நல்ல பூ மாதிரி வந்திருக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரி என்ன சொன்னா என்னெல்லாம் போட்ட இட்லிக்கு என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்க உனக்கு திங்க பண்ணல தூர எழுந்து போல இட்லி அவ இப்படி வச்சு இவ இப்படி வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க நேரம் இல்ல உறங்காண்டாமா நேரம் எவ்வளவு நேரம் ஆயிட்டு இப்போ உறங்காதால விடிய காலம் எந்திக்க முடியும் இட்லி வைக்கணும் இட்லி நாளைக்கு காலையில எழுந்து அவி கொஞ்சம் மண்டலி போட்டு அவி நல்ல டேஸ்டா இருக்கும் இட்லி போல தூர எழுந்து போல மாட்டுகள் போடுப்பிய என்ன சொன்னது இட்லி மண்ணலி போட்டு வைக்கணும் மண்ணலி போட்டு ஆத்தாள் வச்சுருவாங்க ஆத்தாள் நீங்களும் அவிச்சு தின்னுங்க மண்ணலி போட்டு வச்சிருக்கணும் மண்ணலி போட்டு ஏன் மோனியா மண்ணலி போட்டு ஏன் மோனத்தை ஆத்தாள திண்டுக்கலான் இருக்கானே நான் வச்சு கொடுப்பேன் ஒரு நாளாவது போட்டுட்டு எங்க ஆத்தாட்டுல இருக்கணும் கஞ்சி கையில சிங்கி அடிக்க கண்ணார பாக்கணும் எனக்கு என் மனசு சந்தோஷப்படும் இப்படி பேசுறது இப்படி மண்ணலி போட்டு வைக்கணுமா மண்ணலி போட்டு பிடிக்காத புருஷனா இருந்தாலும் புருஷனுக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி பண்ண எல்லா பொண்டாட்டியும் நினைப்பான் ஆனா எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா ஒரு பொண்டாட்டி ஊர்ல உலகத்துல இல்லாத பொண்டாட்டி எனக்கு ஒரு பொண்டாட்டி நானும் இப்ப கூட இவ்வளவு வருஷம் வாழ்ந்துருக்கேன் மானம் கட்டு வேற வழி இல்லாம மண்ணலி போட்டு அவசியத்துன்னு சொல்றால சரி புருஷ சும்மா பேச்சுச்சேன்னா அப்படியா சொல்லுதா அந்த பேச்சு விடுறதுக்கு வழி இல்ல மண்ணலி போட்டு அவசியம் நீ ஆத்தாள் இப்படி எவ்வளவு புருஷனுக்கு கஞ்சிலாம ஆக்கி போட்டு ஆத்தா விட்டு போனோம்னு நினைப்பால இவளும் ஒரு பொண்டாட்டி தான் சந்தையில இருந்து கொலை பசியில வந்துக்கலாம் வீட்டுல வந்து நல்ல கஞ்சி கறி திங்கலான்னு பார்த்தா இவ இட்லி வச்சிருக்காங்க இட்லி மணி வந்துங்க ஆவாது இட்லி பிச்சான இட்லி பீ பட மாட்டேங்குது செவத்துக்கு வந்து எழுத்து மூஞ்சுக்கு வந்துடும் போல அப்படியே இட்லி வச்சு வச்சிருக்கா இப்படி தெரிஞ்சு சந்தையில என்னத்தையே பிறகு தின்னு வந்துருக்கலாம் வயிறு பசி என்ன பசி இன்னமும் பசி அடங்கல எப்படிதான் உனக்கு வரபத்துல இதுல வேற இந்த வயசான கல் கட்டில சண்டை பட்டே கிடக்கு சண்டை இட்லி வைக்க துப்புல சண்டை ஒரு கேடு அதான் வாங்கணும் உறங்கும் என்னதான் தூங்கதுல நல்ல தூக்கம் வந்து தாப்பனமான உருன்னு குவாட்டை விட்டுக்கிட்டு பக்கத்துல மனுஷனை உறங்க முடியுதா பகல் பூரா நாய் மாதிரி எங்கேயா சுத்த வேண்டியது ராத்திரி வந்து கிட்டு போட்டு குவாட்டை விட்டு உறங்க வேண்டியது எப்படி உறங்க வெளியே போய் வரணும் பார்த்தா வெளியே நாயல் வேற சல்லு குறைச்சு கிடக்கு உள்ள இருந்து பார்த்தா உள்ள நான் பார்த்தது நான் கேட்டது உள்ள இருந்து கோட்டை வரணும் குறைச்சு கிடக்கு எங்கதான் உறங்கே தெரியல இந்த பொம்பளைய ராத்திரி உறங்கதே பெரும் பாடா இருக்கு இவனை பூரா குறட்டை விட்டுக்கிட்டு எங்கன உறங்க விடுதானோ சத்தி நேரத்துல விடியவும் செஞ்சிரு உறக்க அம்பிடுதான் கேட்டா நீ நல்லா உறங்கிட்டே அப்படின்னு பண்ணுவோம் காலையில முடிச்சு பார்த்து ஏடி சுப்பமா 4க்கு 10 இட்லியே நல்லா முழுங்கி போட்டு தேவரமா வருது உனக்கு உறக்கம் வரலையே உறக்கம் வருது உறங்கடி உறக்கத்துல கிடந்து புலம்பிட்டு கிடக்க கிளட்டு வேலை இட்லியை நல்லா முழுங்கி போட்டு சும்மா உறங்காம குறுபுன்னு வண்டி ஓட்டிட்டு பக்கத்துல காலையில உறங்காண்டமா உறக்கம்
காலை பிடிச்சு கரகம் நிறுத்தி வெளியே பட்ட பத்தி சத்தம் கட்டாம வராங்க. எனக்கு உறக்கம் போச்சு எல்லாம் போச்சு. நல்ல விடிஞ்சு போச்சு. சூரியன் உள்ள வரப்போகுது வெயில். அப்படி அங்க பல்ல காமிச்சிட்டு வெளியே வெயில் அடிக்கு. ரெண்டு பேரும் உறக்கத்தை பாரு. இதே ஏன் பொண்டாட்டி வராங்கன்னா தையாதாக்கான்னு குதிக்க வேண்டியது. மாமியா வராங்கன்னா தப்பு இல்ல, மருமா வராங்கன்னா தப்பு. என்னடா கொடுமை இதெல்லாம். யாத்தா எந்த விடிஞ்சிட்டு ஏல நடு சாமத்துல எழுந்துட்டு ஆத்தா ஆத்தான்னு கூட விட்டாலே சும்மா கிடையாமல கட்டில அங்க நல்லா படுத்து கிடந்தேன். விடியதுக்கு முன்னாடி அவளை எழுப்பி கிடக்க அவ எந்த சண்டைக்கு வரப்ப சும்மா பரல. நல்ல விடிஞ்சு போச்சு. ஆளையெல்லாம் வெளியே எழுந்து வேலை செஞ்சுட்டு கிடக்கு. நாயை ஊழ விட்டு கிடக்கு. விடிஞ்சு போச்சு. இதுக்கு இன்னும் விடியலாம். உறக்கத்தை எந்திங்க எங்கேயும் போன நிலை மாதிரி படுத்து கிடக்கல. போயிட்டு வரண்டமா. ஏப்பா யாத்தா நல்ல இட்லிய கழுத்து வரைக்கும் முழுங்கிட்டு உறக்கத்தை பாரு. உறக்கத்தை சாமத்துல இருந்து யார்ட்டையும் பழக்கம் விட்டுட்டு இருக்கான். நான் தான் சத்தம் மட்டும் உறங்கணும். இப்ப விடிச்ச கூட தெரியாம உறங்கிட்டு கிடக்கவர். ஏச்சுப்பமா ஏட்டி சுப்பமா விடிஞ்சு போச்சு. எல்லாரும் முத்தம் கழிச்சு வேலை முத்தம் தெளிக்கலாம் ஒண்ணு தெளிக்கல. ஏச்சுப்பமா ராத்திரி பிறகு கொட்டோட தானே மாதிரி சாமத்தை எழுதி தாப்பணும்னு பேசி இருக்காங்க. உறங்குதான பேரு எப்பதான் உறங்கணும் தெரியும். கண்ணுல உறக்கம் வருமா வராதில்ல. நம்மளே உறங்க விட மாட்டாங்க. சாமத்தை சும்மா கத்திட்டு இருக்காங்க. சும்மா இருங்க. யாத்தா நல்ல விடிஞ்சு போச்சு. சூரிய வச்சு மத்தியான பந்து வரவே நீ உறங்கிட்டு இருக்க. யாத்தா எந்த விடிஞ்சு யாத்தா மணி என்ன ஆகுது? சூரியன் வச்சு மத்தியான பொழுது வந்தாச்சு. பொம்பளை விடிஞ்சு எழுந்து முத்தம் தெளிச்சு வீட்டு வேலை பார்த்தா அவன் பொம்பளை. இவன் என்ன சாமகான்னு பழக்கம் விட்டுட்டு மத்தியானம் வரைக்கும் உறங்குதா உறக்கம். என்ன நேத்தா கல்யாணம் முடிஞ்சிருக்கு ஆசையில உறங்குது. 7 வயசாயாச்சு. கல்யாணம் முடிஞ்சு 10-15 வருஷம் ஆயாச்சு. பேர பத்தியெல்லாம் கண்டாச்சு. இன்னமும் சாம வரைக்கும் உறக்கம். என்ன உறக்கம் வருதோ உனக்கு அப்படி மானங்கிட்ட உறக்கம் வருதோ? கிழட்டு பையில எனக்கு வாயில வேற ஏதாவது வந்துட போகுது. ராத்திரி மனுஷன் வீட்டுல உறங்க முடியல. வெளியே தான் நாயல் சத்தம் போட்டு கிடக்குன்னா உள்ள நான் கட்டினது நான் பெத்தது உள்ள சத்தம் போட்டு கிடக்கு. எப்படி உறங்க ஒரு பொம்பளை எப்படி உறங்கான்னு அந்த எண்ணம் கிடையாது. கிருபுன்னு இன்ஜின் மாதிரி சத்தம் போட்டு கிடைக்கல. சத்தம் போட்டுக்கிட்டு எப்படி உறங்க மனுஷன் உறங்க முடியல. விடிய கண் முடிச்சு இருந்துட்டு விடிஞ்சுதான் செத்தி அசந்து உறங்குது. அதுக்குள்ள தாவாத்தானே ஆத்தான்னு எழுப்பிட்டாடாக்கா. ஆமா நான் என்ன வாய் வயிறுமா இருக்கா. கோட்டை விட்டுட்டு உறக்க வராம முடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. நானே கஞ்சி தண்ணி குடியாம பொசலாத்தி கிடக்கு. எனக்கு குறைட்டே வரல ஒண்ணு வரல. அப்பா கோட்டை விட்டு பாரா இருக்கும். நானே சந்தைக்கு போயிட்டு அசதியில அடிச்சு போட்டார் போல உறங்கிருக்கேன். என்னையே ஒரு ஆள் தான் எழுப்பி விட்டுருக்கு. குவாலி என்ன சத்தம் போடுது வெளியே. சை உறங்க முடியல வீட்டுல. அப்படியே சத்தம் போடுது. அதான் நானே முடிச்சிருக்கேன். நான் கொட்டை தானே கொட்டை. ஏல தாப்பனமான கொரட்டை அப்படிதான் கொட்டை வீடே அலருது. அப்படியே ஒரு கொட்டை சத்தம். அந்த கொட்டை சத்தம் என்ன நீ உறங்க. நானும் ராத்திரி வந்து கால மூக்கெல்லாம் பொத்திதான் பார்க்கேன். கொட்டை சத்தனா குடுதானே நிறுத்தல. கிருபுன்னு என்ன கொட்டை சத்தம். சை ராத்திரி வீட்டுல உறங்க முடியுதா? 2 நாளைக்கா வெளியே படுத்துதான். வீட்டுல படுக்காதீங்க. ஏட்டி விடிய காலையில எஞ்சி காப்பி தண்ணி படுத்தது குடிச்சது கச்சிதமா இருக்கும். இது அது கிடையாது. விடிய காலம் 12 மணி வரைக்கும் உறங்க வேண்டியது. கிருபு இழுத்து போட்டு உறங்குதா. பொம்பளை மட்டும் விடிய காலத்துல எஞ்சி காப்பி தண்ணி பட்டு என்னங்க காப்பி தண்ணி குடிங்கன்னு எழுப்புவா. இங்க அப்படிலாம் கிடையாது. இங்க நம்ம தான் எழுப்படிதான் இருக்கு. ஏட்டின்னு இன்னும் போய் எஞ்சி சான்ஸ் எல்லா பேரும் கூட தீட்டு போயிருவா. சுவாராது கிடைக்குமா என்னமோ தெரியல. காப்பி ராத்திரி விடிய உறங்க விடாம கிருபுன்னு வண்டி ஓட்டானே. இப்ப விடிஞ்சு காப்பி கேட்க. காப்பி ஒரு கேடு. மனுஷன் எங்க உறங்காம கண்ணெல்லாம் எரியுது. செத்தி நேரம் உறங்க விட்டா நல்லா இருக்கும். உறங்குவேன். இன்னும் வேற மருமலை வேற பாக்க போனேன். மூஞ்சி தூக்கிட்டு இருப்பான். பாவலானா என் மாவன் வேற என் முன்னாடியே பாக்க போனேன். அங்க வீட்டுல இருந்து ஒரே உறக்கம் உறங்குது. என்ன நாளைக்கு பாரு அப்படின்னு மூஞ்சி தூக்கும். சரி அடுப்புல கஞ்சி போய் வைக்க. குளிச்சு சீக்கிரம் கிளம்புங்க. சாப்பிட்டு போவோம் மருமா வீட்டுக்கு. எல்லாம் கோவால போய் குளிச்சுட்டு வரல. காப்பி தண்ணி எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. காப்பி தண்ணி எதிர்பார்த்து இருக்காத. மத்தியானம் கஞ்சா கிடைக்குமான்னு பாப்போம். சீக்கிரம் குளிச்சு கிளம்பு. பொண்டாட்டி போய் பாத்துட்டு வரும்.